இன்னைக்கு நைட் டின்னர் இட்லியும், கறி குழம்பும் பார்த்த உடனே, என் ஹஸ்பண்ட், என் பசங்க 2 பேருக்கும் மூஞ்செல்லாம் பல்லு தெரிஞ்சுச்சு. ஏன்னா அந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். மத்தியானமே எக்ஸ்ட்ரா சாதம் வடிச்சு வச்சிருந்தேன். நாளைக்கு பழைய சோறு தான் வைக்கணும் அப்படின்றதுக்காக. அதில தண்ணி ஊத்தி வச்சுட்டு, இங்க டின்னர் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அது என்னமோ கை சுட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்து மேலேயும் தண்ணிய தெளிப்பேன். நேத்து இட்லிக்கு மாவு அரைச்சு வச்சிருந்தேன். மிக்ஸில அரைச்ச மாவு மாரியே இல்ல. சூப்பரா பஞ்சு போல இருந்துச்சு. என் கைக்கு மாவு புளிக்கவே புளிக்காது அப்படின்ற அந்த சூழ்நிலை மாரி ஜாலியாயிடுச்சு. ஏன்னா வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதனால பிரச்சனையே இல்ல. ஆனாலும் நெறைய பேர் டிப்ஸ் குடுத்துருந்தீங்க. இந்த மாரி மாவு புளிக்கிறதுக்கு இளநீர் ஊத்துங்க, தேங்காய் தண்ணி ஊத்துங்கன்னு. அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. தேங்க் யூ ஸோ மச். இது அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு தனியா தயிர் ஊத்தி பழைய கஞ்சி எடுத்து வச்சுட்டு, எங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பில, உப்பு போட்டு நல்லா பெசஞ்சு சூப்பரா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பசங்க இத சாப்பிட்டுட்டே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இந்த பவுல் எங்க அக்கா வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஐக்கியால தாங்க